வெளிலேருந்து பார்த்தோன்னே எல்இடி போர்டு. என் கடை எதுக்குன்னா பார்த்துருக்கீங்களா? எல்இடி போர்டு இருந்து ரூ. 1000 பேனர். பேனருமே பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சதுன்னு நினைக்கிறேன். அங்கங்க கீஞ்சி இருக்கும். ஆமா, இந்த தெருமுனையில ஒரு கேஜிஎஃப் இருந்துச்சு. கீஞ்சி இருக்கும் என் கடை பேனர்லாம். ஏன்னா பேனரை பார்க்குறீங்க, வரீங்க, ரூ. 400 சட்டை வாங்குறேன், ரூ. 450 வித்துறேன். ரூ. 50 லாபம். ரூ. 450 பேண்ட் வாங்குறேன், டப்புன்னு ரூ. 50 வச்சு ரூ. 500 வித்துறேன். ரூ. 280 டிஷர்ட் வாங்குறேன், 3000 வித்துட்டு போயிறேன். கையை விட்டு போனோம். இப்போ நான் இதை ஷோ பண்ணி எல்லாம் பண்ணி உட்காந்தேன். நான் என்ன ஆகும்? இந்த கடையை மொத்தமாக இன்டீரியல் மாற்றினா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆகும். அந்த 5-6 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கணக்கு போடுங்க, 12,000 அந்த அசல். அதுக்கேற்ற ஸ்டாக் ஏற்றுறேன். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்கள். இது எல்லாம் யார் தலையில் வந்து விடும்? கடைசியாக ரூ. 450 விற்க வேண்டிய பேண்ட்டை ரூ. 700 உனக்கு விற்கிறான். இதையும் சிரிச்சுக்கிட்டே நம்ம மக்கள், முட்டாள் மக்கள், எங்கடா பேண்ட் அந்த கல்ல போயிட்டு எடுத்துன்னு வந்தேன், இன்ஸ்டால போட்டாப்புல டைட்டா புஷ்னு வந்தேன். ஆனா இன்ஸ்டால போட்டான் பாருங்க ப்ரொமோஷனு, அவனுக்கே அவன் 10,000 கொடுத்தான்.